இன்னைக்கு எபிசோட்ல இனியா அவள் காலேஜில் கொடுத்த ப்ராஜெக்ட் முடிக்கலைன்னு ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்கா. விமல் அவளுக்காக ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். ஃபோனில் பண்ணவே இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தல்ல, அதான் பண்ணி எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறான். இனியாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த நேரத்தில் பாக்யா இனியாவோட காலேஜுக்கு வராங்க. விமல் கிட்ட நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. விமலும் இனியா ப்ராஜெக்டில் டவுட் கேட்டா அதான் வந்தேன், உங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ்லேயும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறான். பாக்யா இனியா கிட்ட ப்ராஜெக்டில் டவுட்டுன்னா சிலியன் கிட்டேயோ இல்லை எழில் கிட்டேயோ கேட்க வேண்டியது தானே, இவன் கிட்ட போய் எதுக்கு கேட்டேன்னு சொல்கிறாங்க. இனியாவும் நான் கேட்கணுன்னு எல்லாம் கேட்கல, பேசிட்டு இருக்கும்போது கேஷுவலாக சொன்னேன், அதை வச்சு நீ வேற எதுவும் யோசிக்காதேன்னு சொல்கிறா. பாக்யா வீட்டில் காஃபி குடிச்சிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு இருக்காங்க. எழில் பாக்யா கிட்ட பார் ஓனர் கிட்ட எப்படி பணம் வாங்க போறீங்கன்னு கேட்குறான். பேசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமான்னு இனியா கேட்குறா. அதுக்கு பாக்யாவும் முதல்ல பேசி பார்க்குறேன், கொடுக்கலன்னா அடுத்த என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்னு சொல்றாங்க. ஜெனி பாக்யா கிட்டையும் எழில் கிட்டையும் அமிர்தா என்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்குறா. அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்றாங்க. எழில் ஜெனி கிட்ட என்னாச்சுன்னு கேட்குறான். ஜெனியும் இப்ப எல்லாம் என் வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது, அமிர்தா கிட்டையும் செலியன் கிட்டையும் ஏதாவது பேசிடுறேன்னு சொல்றா. என் கிட்ட மாட்டிக்கிட்டு செலியன் ஒரு பக்கமும் அமிர்தா ஒரு பக்கமும் முழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே செலியனும் வீட்டுக்கு வரான். செலியன் பாக்யா கிட்ட இன்னைக்கு எனக்கும் ஜெனிக்கும் எதுவும் சமைக்க வேண்டாம், நான் ஜெனியை கூட்டிட்டு இன்னைக்கு டின்னர் போறேன்னு சொல்றான். பாக்யாவும் சரி போயிட்டு வாங்க, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ராதிகா அவங்க வீட்டுல அவங்க அம்மாவோடையும் மயுவோடையும் பேசிட்டு இருக்காங்க. கோபி அவங்க கிச்சன்ல இருந்து அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வராரு. ராதிகாவும் அவங்க அம்மாவும் அதான் வீட்டுல சமைச்சிருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு வெளியில இருந்து எடுத்துட்டு வரீங்கன்னு கோவப்படுறாங்க. மறுபடியும் இவங்க எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ராதிகா கோபி கிட்ட இவங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு, அதுக்குள்ள எவ்வளவு சண்டைன்னு பாருங்க, பாக்யா இவங்களை வச்சு எப்படிதான் சமாளிச்சாங்களோ தெரியலன்னு சொல்றாங்க. கோபியும் தனியா உட்காந்து ராதிகா சொன்னதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, எனக்கும் பாக்யாவுக்கும் கல்யாணம் ஆன 27 வருஷத்துல அவ எப்படிதான் அம்மாவை சமாளிச்சாலோ தெரியல, உண்மையிலேயே அவ பெரிய ஆளுதான்னு சொல்லிட்டு இருக்காரு. செலியனும் ஜெனியும் டின்னருக்கு ஹோட்டல் வந்துட்டாங்க. செலியன் ஜெனிக்காக அவளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான்.